அப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே அப்பா. ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிச்சயமா அன்பு, நல்ல விளையாடு. ஆனா அந்த திருப்பம் வந்தாச்சு, மூக்க பொத்திக்கோ. சாலையில் ஒரு பெரிய குப்பை மேடு. அப்பா, இங்க பாருங்களேன். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு குப்பை இன்னும் அதிகமா இருக்கே. மலை போல குப்பைய குட்டி வச்சிருக்காங்களே. இதெல்லாம் எங்க இருந்து வருதுப்பா? யாராவது ராத்திரியோட ராத்திரியா கொண்டு வந்து கொட்டுறாங்களா? இல்ல அன்பு, இது யாரும் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்ததில்ல. நம்ம பகுதியை சுத்தி இருக்கிற வீடுகள், கடைகள்ல இருந்து வர்ற குப்பை தான் இது. அதிர்ச்சியா இருக்குப்பா. ஒரு நாளைக்கு இவ்வளவு குப்பையா? ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டா ஊரே குப்பைக்குள்ள மூழ்கிடுமே. ஆமாம் அன்பு, மக்கள் எதை பற்றியும் யோசிக்காம வீட்டை சுத்தம் செஞ்சா போதும், தெரு எப்படி போனா என்னன்னு நினைக்கிறாங்க. அப்பா, அந்த வண்டியில பாருங்களேன். பச்சை கலர் நீல கலர்ல 2 பெட்டி இருக்கு. அதுல ஏதோ எழுதி இருக்கேன். நல்லா கவனிச்ச அன்பு, அதுதான் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை. வீட்லயே குப்பையை பிரிச்சு கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா எத்தனை பேர் அதை செய்றாங்கன்னு தெரியல. மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னா என்னப்பா? மக்கும் குப்பைங்கிறது இயற்கையோட நண்பன். காய்கறி தோல்கள், அழுகின பழங்கள், சாப்பாடு, இது எல்லாம் மண்ணுல புதைச்சா கொஞ்ச நாள்ல மண்ணோட மண்ணாகி உரமா மாறிடும். ஆனா இந்த பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் இருக்கே, இதுதான் மக்காத குப்பை. இது நீ மண்ணுல புதைச்சாலும் 1000 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதுதான் பூமிக்கு பெரிய ஆபத்து. அப்பா, அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய பை தொங்குதே, அதுல என்ன பண்றாங்க? அவங்க குப்பையில இருக்கிற பால் கவர், காலி வாட்டர் பாட்டில், குளிர்பான பாட்டில்களை தனியா சேகரிக்கிறாங்க. இது எல்லாம் பழைய பிளாஸ்டிக் கடையில கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும். அதே சமயம் அந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சிக்கு போகும். அப்பா, இது ஏன் இவ்வளவு மோசமா நாத்தம் அடிக்குது? சில இடத்துல புகையா வருதே. வீடுகள்ல காய்கறி கழிவுகளை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இறுக்கி கட்டி குப்பையில போடுறாங்க. அது காத்து போகாம அழுகி ஒரு மாதிரி விஷவாயுவா மாறி நாத்தத்தை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம குப்பையை எரிக்கும் போது வர்ற புகை நம்ம நுரையீரலை பாதிக்கும். இதனால தான் பல பேருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வீட்டு மாடியில பிளாஸ்டிக் தண்ணி தொட்டி வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இரும்புல ஒரு பெரிய தொட்டி செஞ்சு வைக்கலாமா? அதுல நம்ம வீட்ல எரியக்கூடிய குப்பைகளை போட்டு நாமே எரிச்சிடலாம். அது தெருவுக்கு வராதுல்ல? கண்டிப்பா செய்யலாம் அன்பு. குப்பையை தெருவுக்கு அனுப்பாம இருக்கிறது தான் முதல் வெற்றி. அது மட்டும் இல்லப்பா, மாடியில தொட்டிகள்ல மண் கொட்டி செடி வளர்ப்போம். நம்ம வீட்டு காய்கறி கழிவுகள், பழத்தோல்களை அந்த செடிகளுக்கே உரமா போட்டுடலாம். அதுல மிளகாய், தக்காளி, கீரைன்னு நாமளே வளர்க்கலாம். நம்ம வீட்டு குப்பையை நாமே சுத்தம் செய்வோம். இது எப்படி இருக்குப்பா? அருமை அன்பு. ஒவ்வொரு வீடும் இப்படி தற்சார்பாகிட்டா தெருவுல குப்பை மலையே இருக்காது, நாற்றமும் இருக்காது, நோயும் வராது. ஆமாப்பா, நம்ம சின்ன முயற்சி இந்த உலகத்தையே அழகா மாத்தோம். இன்னைக்கே நாம இதை ஆரம்பிக்கலாம். இருவரும் நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்கின்றனர். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம்.